எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பெயர் பிலால். என்னுடைய பழைய பெயர் ராபின். எனக்கு திருவிடைமருதூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர். எனக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மனமாற்றம் அடைந்து 2 வருஷங்கள் ஆகுது. இந்த 2 வருஷமா இஸ்லாம் முறைப்படி இஸ்லாம் வாழ்க்கையில் நமக்கு என்ன சொல்லி தருதோ அதைப்படி கடைபிடிச்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன். மனநிறைவோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய மனமாற்றம் அடைகிறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்குள்ள எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்குது. எப்படி வேணால் வாழலாங்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எதை வேணாலும் செய்யலாம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் யாருமே இல்லை, கேட்டால் கூட ஒரு அந்த நேரத்தில் உள்ள தண்டனை மட்டும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே செயலை செஞ்சு ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்னா, அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியல, எப்படி வேணாலும் வாழலாங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்போ தெரியல. அதுக்கு அப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரொம்ப மன அமைதி ரொம்ப சீர்குலைச்சி ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுச்சு. அப்படிதான் என்னோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய பெற்றோர்களுக்கும் அப்புறம் புதிதாக திருமணம் செஞ்ச மனைவிக்கும் அடிக்கடி நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் நிறைய வர்றதுனால நான் 2 பேரையும் சமாளிக்க முடியல. ஒரு பக்கம் பெற்றோர், ஒரு பக்கம் மனைவி, 2 பேரையும் சமாளிக்க முடியறதுனால ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மனைவி குழந்தைய கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பெற்றோர்கள், 2 பேரும் விட முடியாது என்னால். ஏன்னா 2 பேரும் எனக்கு ரொம்ப தேவை, முக்கியம். ஏன்னா 2 பேரும் நான் பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க என்னுடைய பொறுப்பால் இருக்கிறவங்க. அப்படிங்கிறதுல 2 பேரும் என்னால் விட முடியல. நானும் நிறையா சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பார்த்து அந்த டைமில் என்னென்னா ஜாஸ்தி குடினா மதுனா எப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு ஃபுல் பாட்டில்னா அது விலை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளோ நாளும் வாங்கிடுறது. வாங்கி அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த எண்ணம் வராது. வீட்டில் உள்ள பிரச்சனை, வீட்டில் உள்ள சண்டை, அதெல்லாம் எந்த எண்ணமும் வராது. அதை குடிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா ஞாபகமும் வரும் எனக்கு. அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குறதுக்கு வீட்டுக்கு நேராக போயிடும். குடிச்சு நேராக வீட்டுக்கு போயிடுறது. அப்போ வீடு அமைதியாக தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் குடித்த மது இருக்கு, அது என்ன பண்ணும், அந்த பிரச்சனையை திரும்பி தட்டி எழுப்பி இப்போ நான் திரும்ப அந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச போகும்போது மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மனைவி என் குழந்தைய அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் பெற்றோர்களும் அவங்களும் சமாதானமாக வர மாதிரி தெரியல. இதனடா இப்படியே போயிட்டு இருக்குங்கிறதுல இதே சுச்சுவேஷனில் அதே மதுவை குடிச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக கடைக்கு போய் எலி பேஸ்ட் தான் கேட்டேன். ஏன்னா எலி பேஸ்ட் சாப்பிட்டா தான் சீக்கிரம் உயிர் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறனால எலி பேஸ்ட் கேட்கறது 4-5 கடையில் அலைஞ்சேன். 4-5 கடையிலும் இல்லை. அதுக்கப்புறம் எலி பிஸ்கட் தான் இருந்துச்சு. சரி, அதாவது விலை கம்மி வேறு. சரி, என்னடா விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுமாரி நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், என்னை திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க, அப்படிலாம் நான் திரும்பி நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அது நார்மலாக இருந்தால் நான் செஞ்சுருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட அந்த மது அதுதான் என்னை அப்படி செய்ய வச்சிருச்சு. அவங்க சொல்லும்போது நான் எப்பவும் சொல்கிறது தான், நான் செத்து போயிடுவேன், நீ திரும்ப மனசு மாறி வீட்டுக்கு வந்துடு, அமைதியாக இருக்குன்னு சொல்கிறது தான். அதுமாரி நான் விளையாட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டேன். ஒரு டைமுக்கு மேலே சாப்பிட முடியல, வாயில் கசங்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் வாமிட் பண்ணிட்டேன். சரி, எங்கடா நம்ம சாவமாக போயிடுவோம்னு சொல்லிட்டு வாமிட் எடுத்து திருப்பி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வீட்டில் அப்பா பார்த்துட்டாங்க. என்னடா பண்ணிட்டுருன்னு கேட்கும்போது நான் இதுமாரி சாப்பிட்டேன்னு சொன்னோடனே வாடா நேரம் ஹாஸ்பிட்டல் போட்டு சொல்லிட்டு இல்லை கூப்பிட்றாங்க. நான் வரல. அப்புறம் தம்பி என்னோட தம்பி, எனக்கு 2 தம்பிங்க, அதில் ஒரு தம்பி என்னை இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கேயே பார்க்க முடியாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போனால் கேஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு பைக்லேயே உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. நான் அப்போ கூட தம்பிகிட்ட சொல்கிறேன். அந்த டைமில் என்ன யோசிக்குது பாருங்க, நம்ம சாகணும்னு முடிவாயிடுச்சு, நம்ம சுத்தமாக
சுத்தமாக நம்ம வந்து இறந்துடலாம் அப்படிங்கிற முடிவில் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன் தம்பிட்ட, ஸ்லோவாக படான்னு சொல்கிறேன். அவனும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டான். ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிட்டு அந்த எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த ஊசி அந்த டியூப்லாம் போட்டு ஐசியூவில் படுக்க சொல்லிட்டாங்க. ஐசியூவில் படுக்க போகும்போது என்னை மாதிரி ஒரு 4-5 பேர் அதேமாரி படுத்திருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது இதுமாரி பக்கத்தில் விசாரிப்பாங்க இல்லைங்களா, ஏன்னா இடம் இல்லை, ஐசியூவில் படுக்கிறதுக்கு இடம் இல்லை. கையில் ஒரு பேக் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் நான். என்னன்னு கேட்கும்போது இதுமாரி சூசைட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து எல்லாருமே சூசைட் கேஸ் தான். படுக்க இடம் சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அதுமாரி படுக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்னு கேட்கும்போது அது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் போகலாமான்னு கேட்கும்போது டாக்டர் சொன்னார் அது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாரு. நானும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அவங்க பணம் வசூலிக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் அதே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மூக்கில் அந்த டியூபை விட்டு வயிற்றுல டியூபை விட்டு மறுபடியும் அதே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஏன்னா ஐசிசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போகும்போது அங்கேயும் 4 பேர், என் பக்கத்தில் 2 பெட் இருக்குது, 2 பக்கம் 2 பேர், 2 பேரும் வயசில் மூத்தவங்க. ஒருத்தவங்களுக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த பக்கம் 2 பேர், அவங்க 2 சின்ன சின்ன பசங்க. என்னன்னு நர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுமாரி அவங்களும் சூசைட் கேஸ் தான். அதில் ஒரு ரொம்ப பெரியவங்களுக்கு என்னன்னா அந்த ஐசியூ பெட்டில் வந்து கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க, கை காலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு அப்போ தெரியல, நிதானம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக நிதானம் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் உள்ளவங்களோட. என்ன ஐயா இதுமாரி படுத்துருக்கீங்க, என்னாச்சு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வீட்டில் பிரச்சனைப்பா, வீட்டில் சண்டை, பையன் அடிச்சிட்டான், அதனால நான் வந்து கோவத்தில் வந்து மருந்து குடிச்சிட்டேன். அதுக்கு அந்தாண்ட ஒரு ஐயா வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக கை காலெல்லாம் அடிச்சுக்கிட்டு என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கையில் போட்டிருக்க அந்த டியூப்லாம் கூட பிக்க பார்க்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூசைட் பண்ணுற மன உளைச்சல் அந்த தற்கொலைக்கு தூண்டி அவர் வந்து ரொம்ப மன கஷ்டமாகி ஒரு டைமில் வந்து நர்ஸ்லாம் தூங்க ஆரம்பிச்சு கையெல்லாம் பிச்சுக்கிட்டாரு. ஒரு கயிறை அவுத்துட்டு மறுபடியும் இன்னொரு கையை அவுக்க ட்ரை பண்ணாரு. நான் சொல்லிட்டேன் நர்ஸுகிட்ட, பாருங்க பக்கத்தில் உள்ள பெட்டில் தாத்தா பாருங்கன்னு சொன்னேன். போய் திரும்பி கட்டி போட்டாங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை இந்த குடும்ப சூழ்நிலையை கையாளுற விதம், அந்த கையாளுற விதத்தை எப்படி கையாளணுங்கிற விஷயம் தெரியாமையே எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால தான் அந்த தற்கொலை, வீட்டில் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் அதை ஹேண்டில் பண்ணி தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால இது மாதிரியான ஒரு சூசைடு அது மாதிரி விஷயங்கள்லாம் கையாளத்துவார். அந்த பெரியவருக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அவர் வாழ போறாரு. இருந்தாலும் அவரு அந்த வயசுலையும் அந்த தற்கொலை தூண்டுதல். ஏன்னா குடும்பத்துல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை தான் அந்த மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை அவங்க வாழ்றத தீர்மானிக்குது. இப்போ குடும்பத்துல அமைதி நிலவுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஏன்னா ஆண்கள்ங்கிறவங்க வெளியில போயிட்டு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மைண்ட்ல இருக்கும்போது அவங்களால அந்த வெளியில உள்ள வேலையை திருப்தியா செய்ய முடியாது. ஸோ அந்த குடும்பம் அமைதியா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு வயசுல மூத்தவர் அந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த குடும்பத்துல அமைதி இல்லை. அந்த அமைதி எப்படி வரும் அப்படின்னா அந்த குடும்பத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற முறை தெரியல. எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. அந்த ஹேண்டில் பண்ண தெரியாம போது தடுமாறும் பொழுது இது மாதிரியான தவறான ஒரு விஷயங்கள்லாம் கையெடுக்கிறது. ஒன்று மாதிரி போதை பழக்கத்தை அப்படி அடிமையாடுறது, இன்னொன்று அப்படின்னா சூசைடு. இது 2 தான் தீர்வா இருக்கு. ஒரு குடும்பத்தில் தான் பிரச்சனைனா அது தீர்வுனா அதுதான். இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே சூசைட். பொண்ணு குடும்ப கஷ்டம், பண கஷ்டம், கடன் நெருக்கடி அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரியல. நான் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம், இஸ்லாத்துக்கு மனமாற்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகணும், எடுத்து அமைக்கணும் அப்படின்ட்டு இந்த திருக்குரான் தமிழாக்கம், எனக்கு அரபிக் மொழி தெரியாதுங்கிறனால இந்த தமிழாக்கத்தை நான் திருக்குரானை படித்து 2 தடவை படிச்சிட்டேன். 2 தடவை படித்து எனக்கு இப்போ மன திருப்தி அப்படின்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை எப்படி கையாளணும், ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளணும், மனைவி கூட ஒரு பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி கையாளணும், பெற்றோர்கள் கூட எப்படி பிரச்சனை வந்து அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற
அந்த கையாளுற முறையை, குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற முறையை இந்த திருக்குரான் இது வந்து யாரால் அருளப்பட்டுச்சு அப்படின்னா, இது நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளை படைச்ச இறைவனிடம் இருந்து. இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, ஒரு மொபைலோ ஒரு லேப்டாப்போ வாங்குறோம் அப்படின்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நம்ம கையாளணுங்கிறதுக்கு மேனுவல் கைடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதில் எப்படி செட்டிங்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மேனுவல் கைடு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம மனிதர்களாக இறைவனால் படைக்கப்பட்ட நம்ம எப்படி வாழணும், நமக்கு தேவையான விதத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த திருக்குறான் மூலியமா நம்ம படைச்ச இறைவன் வந்து நமக்கு சொல்லியிருக்கான். இதன்படி வாழ்றது மூலியமா ஒரு மன திருப்தியோட நிம்மதியான வாழ்க்கையை இப்ப நான் இருக்கிறேன். அதோடு இல்லாம இந்த இந்த வேதங்களை நான் மட்டும் இல்லாம எங்க வீட்டுல என் மனைவியும் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு புரிதல், ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், குடும்பத்தை இப்படிதான் நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிற புரிதலும் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒரு மன திருப்தியோடையும் மன நிம்மதியோடும் நான் அப்ப இருக்கிறதுக்கு காரணம் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.